வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது கிரீன்லாந்துக்கு சென்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. 60க்கும் மேற்பட்ட பூர்வக்குடி தலைவர்களும் சேர்ந்து இந்த பயணத்தில் கைகோத்திருக்கின்றார்கள். அங்கே இப்பொழுது கனடாவினுடைய துணை தூதரகம் திறக்கப்படுகிறது. கனடாவின் 90% மக்களும் அமெரிக்க எல்லை சார்ந்த பிரதேசங்களில் தான் வசித்து வருகின்றார்கள். ஏனெனில் அமெரிக்க எல்லை என்பது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்குமான எல்லை என்பது ஒரு பாரிய எல்லை, உலகத்திலே முதலாவது பாரிய எல்லை. அது கோடை காலமாக இருந்தால் என்ன, குளிர்காலமாக இருந்தால் என்ன, குளிர்நிலை ஒரு குறிப்பிட்ட பாகைக்கு கீழே செல்கின்ற பொழுது இந்த பேட்டரிகளின் பாவனை என்பது குறைவதாகவும், அதே நேரம் அவை மீள புதுப்பிப்பதற்கான காலம் என்பது நீளமாகவும் இருக்கும். அது போன்ற தேவைகள் எல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டும். ஆனால் வரவேற்க வேண்டிய திட்டம் என்னவென்று சொன்னால், இதன் மூலம் தொழில் வாய்ப்புகள் பெருக்கப்பட போகின்றன. அதே நேரம் அந்த மக்களுக்கு குறைந்த விலையில் வாகனங்கள் கிடைக்கின்ற ஒரு தன்மை ஏற்பட போகின்றது போன்ற காரணங்கள். மற்றது, நாங்கள் மற்ற நாடுகளில் தங்கி இருக்காமல், இது உண்மையிலே அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய ஆடு. கனடாவின் தேவைக்காக இவ்வாறான முயற்சிகள், கனடா நீங்கள் பார்த்தீர்களானால் அமெரிக்கா எதையெல்லாம் விரும்பாமல் இருக்கின்றதோ அதைத்தான் செய்து கொண்டு செல்கின்றது. நிச்சயமாக ஒரு நடைமுறை ராஜதந்திரம் அல்லது நடைமுறை நாட்டை காப்பது, பிராக்மேட்டிக் ஆக்ஷன்ஸ் எனப்படுகின்ற ஒரு செயற்திட்டத்தின் கீழ் தான் கனடா பயணிக்கின்றது. இது கனேடியர்களை பொருளாதார நிலைக்கு மந்த நிலைக்கு செல்லாமல், அமெரிக்காவின் வழியில் நாங்கள் செல்வோமாக இருந்தால் பொருளாதார முடக்கம் என்பது ஏற்கனவே ஏற்பட்டிருக்க வேண்டிய ஒன்றாக இருந்தும் அது இல்லாமல் உயிர்ப்பித்துக் கொண்டு செல்வதற்கான காரணமாக இது இருக்கின்றது. இந்த வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகளை செய்கின்ற உற்பத்தி என்பது ஒன்டாரியோவில் பெரிதாக இடம்பெறுகின்ற பொழுது பல தொழில் வாய்ப்புகள் ஏற்பட போகின்றன. இந்த பேட்டரி சில வேளைகளில் வேறு நாடுகளுக்கு கூட செல்லலாம். அது தென்கொரியாவோ ஜப்பானோ அமெரிக்கா தவிர்ந்த மற்ற ஜெர்மனோ போன்ற பல நாடுகளுக்கு செல்லலாம். எனவே அவ்வாறான நிலையில் நிச்சயமாக 2 தளத்தையும் பரிசீலித்துத்தான் செய்கின்றார்கள். அதாவது தங்கு நிலை பொருளாதாரத்தில் இருந்து உடனடியாக நாங்கள் மீண்டு ஏதோ புத்துயிர் பெற்று விடுவோம் என்றால் இல்லை, அதற்கு பல 10 வருடங்கள் ஆகும். ஆனால் அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் எனப்படுகின்ற சமநிலை பேணுதலுக்கான நடவடிக்கையாக நாங்கள் இதனை பார்க்கலாம் பொருளாதார ரீதியில்.